நாம் அரசியலால் எப்படி முட்டாளாக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி சட்டசபையில் நடந்த சில நிகழ்வுகள் வழியாக புரிஞ்சிருக்கும். தமிழ் பட்சத்தில் அதை பற்றியான ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இன்னொரு அரசியல் இருக்குங்க. ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ முக்கியமான விஷயம் என்ன? கரூரில் நடந்த அசம்பாவிதம். அந்த 41 உயிர்கள் பலியானது. அதற்கு யார் காரணம்? ஆளும் கட்சியா, எதிர்கட்சியா, இல்லை அங்கே பிரச்சாரம் செய்ய வந்த கட்சியா? இதுக்கான பின்னணியில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, எப்படி 41 நபர்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது, ஒரு 39 நபர்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது ஒரு இரவில் செய்து முடிக்கப்பட்டது, இல்லை ஒரு 14-15 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்க? பல கேள்விகள் நம்ம மனசில் இருக்குது. இந்த கேள்விகளை நாம் கேட்கல, இது உச்சநீதிமன்றமே கேட்ட செய்தி. அதை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் அதெல்லாம் மறுத்து ஒரு செய்தியை வெளியிட்ட அந்த தீர்ப்பு எல்லாமே செல்லாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் நம்மை அரசியல்வாதிகள் எப்படி திசை திருப்ப நினைப்பார்கள் அப்படின்னா, 2 விஷயம் வச்சு தான் நம்மளை திசை திருப்ப முடியும். ஒன்று, மதத்தின் பெயரால் ஏதாவது ஒரு சண்டையை இழுத்து, இன்னொன்று மொழியின் பெயரால் ஏதாவது ஒரு சண்டையை இழுத்து. இந்த 2 விஷயங்கள் இல்லாமல் வேறு எந்த விஷயங்களை வச்சும் தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்ப முடியாது. சரி, இந்த திசை திருப்புதல் அப்படி நான் சொல்கிறேனே, இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை இழுப்பாங்க மதம் சார்ந்து. இந்த மதம் சார்ந்து இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துக்குள்ளே பிஜேபியை கொண்டு வருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அவங்களுடைய அந்த திசை திருப்பு வேலைக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான யுக்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக, ஆர்எஸ்எஸ், ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு உலக கொண்டு வருவாங்க. பட் இப்போது அதுக்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இப்போ அதுக்கான ஸ்கோப் இல்லாததுக்கான காரணம், அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் பாஜகக்குள்ளே வந்த பிறகு பாஜகவை பற்றி அவங்க நெகட்டிவ் நரேட்டிவ் செட் பண்ணாலுமே அண்ணாமலை அவர்கள் மணிக்கணக்கில் ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அதை தவிடுபடி ஆக்கிடுறாரு. அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதனால் அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை இருக்கா? அப்படி எதுவுமே இல்லவும் இல்லை. அப்போ இது இப்போ பெரிய அளவில் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியலை. அடுத்ததாக என்ன பிரச்சனை இழுக்கலாம்? மொழி பிரச்சனை. அதை எப்படி இழுக்க முடியும் விக்கி? இதனால் நமக்கு என்ன லாபம், நஷ்டம்? இதை தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. யங்ஸ்டர்ஸ், மாணவ மாணவிகள், நீங்கள் ரொம்ப முக்கியமாக இதை கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப வருடங்களாகவே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மாய வலை. அந்த மாய வலையை இன்றைக்கி உடச்சி கிழிச்சு தாறுமாறாக எரிய போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நாம் ஏன் அரசியல் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மை படிக்க விடாமல் செய்வதற்காக ஒரு அரசியல் இருந்தது. இப்போ நம்ம படித்த பிறகும் இதை தான் நீ பார்க்க வேண்டும், இதை தான் நீ யோசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசியல் இப்போதும் இருந்து இருக்கிறது. இதுதான் நம்ம அரசியல் படிப்பதற்கான தேவை. இந்த தேவை உருவாகுவதற்கான இன்னொரு காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் நமக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான். இந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க உலகத்தில் எல்லாமே இங்கே செயல்படுது. வேறு ஒன்றுமே இல்லை. ஃபெட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஃபெட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அமெரிக்காவினுடைய ஃபெடரல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ வேலை இல்லை, இதை பொறுத்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க, ஃபிசிக்கல் பாலிசியாக இருக்கட்டும், மானிட்டரி பாலிசியாக இருக்கட்டும், அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால அவங்களோட எக்கானமியை அவங்களால சேஞ்ச் பண்ணி அந்த ஊருக்குள்ளே ஒரு ஜாப் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி, இதெல்லாமே ஒவ்வொரு சிஸ்டம் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ரீசன். இந்த மாதிரியான சிஸ்டம் ஒர்க் ஆகிறது நம்ம ஊர்லேயும் தான். அப்போ நமக்கு இங்கே என்ன தேவை? முதலீடுகள் தேவை. இந்த முதலீடுகளை கவர்ந்து வருவதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை நம்முடைய ஏகப்பட்ட அமைச்சர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் பயணத்தை மேற்கொள்வார்கள். கேட்டால் வெளிநாடுகள்லேருந்து இத்தனை கோடி ரூபாய் நாங்கள் முதலீடை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு ட்வீட்டை தூக்கி போடுறாரு. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரு 15,000 கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள், முதலீடு செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லி. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க, அப்படி எதுவுமே இல்லையே, ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளிடம் கேட்டபோது நாங்கள் அது எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிடுகிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியை வெளியிட்ட கொஞ்ச நேரத்தில் அடுக்கடுக்காக சில ஆங்கில ஊடகங்களும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதை மறுத்திருக்கிறது, தமிழ்நாட்டில் மறுபடியும் 15,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் செய்கிறது எந்த விதமான டிஸ்கஷன்லையும் ஈடுபடவில்லை அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்கிறாங்க, ஒரு செய்தியாக வெளியிடுகிறார்கள். இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு நபராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க, என்னையா இது இவ்வளவு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, இப்போ 15,000 கோடி ரூபாய் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கு ப்ரூஃபை கொடுங்க டிஆர்பி ராஜா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார்.
இப்போ டிஆர்பி ராஜா வந்து மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறாரு, ஒரு குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அதை விட ரொம்ப பெரிய பிரச்சனையாக இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதே ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது. உலக அளவில் உலக அரசியல்லாம் பல சிக்கல்கள் இருக்கும்போது பல நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்ம ஊருக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஆனாலுமே ஒவ்வொரு நிறுவனங்களுடைய கையில் காலெல்லாம் விழுந்து நம்முடைய இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுனா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா வாய்க்குசாமல் பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு ட்வீட்டை போடுறார். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரு 15,000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறது 50% உண்மை, 50% பொய் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது 100% உண்மையோ பொய் அப்படிங்கிறது யாராலையும் நிரூபிக்க முடியல. பட் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இதை மறுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்துட்டோம். இதை தாண்டி வேறு ஏதாவது டீல் இருக்கா ஃபாக்ஸ்கானுக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் அப்படிங்கிறது இனிமேல் தமிழ்நாட்டு அரசாங்கமும் ஃபாக்ஸ்கான் தான் நமக்கு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி முட்டாளாக்கப்படுகிறோம் அப்படின்னு கேட்டால், சார் அரசியல்வாதிகள்கிட்ட நம்ம கேட்குறோம், நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க, எங்களுடைய வரி பணத்தை வச்சு தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறீர்கள். நீங்கள் மட்டுமா போகிறீங்க, உங்களுடைய துணைவியை கூப்பிட்டுட்டு போகிறீங்க, உங்களுக்கு தேவையான சகாக்களை கூப்பிட்டுட்டு போகிறீங்க, எல்லாருக்குள்ள கணக்கையும் நீங்கள் எங்களுடைய வரி பணத்துலேருந்து எடுத்துக்கிடுவீங்க. ஓகே, அது எங்களுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் எங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் ஒன்று, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ ரூபா வந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது வெள்ளை அறிக்கை கேட்டீங்க. இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஐயா அவர்களாக இருக்கட்டும், அவர் வெள்ளை அறிக்கை கேட்குறார். டிஆர்பி ராஜா ஒரு வெள்ளை பேப்பரை தூக்கி காமிச்சிட்டு இதுதான் வெள்ளை அறிக்கை, இதுதான் எதிர்கட்சி தலைவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லி ஏதோ நக்கல் அடிக்கிறார். இப்போ நாம் என்ன அதை கேள்வியை யங்ஸ்டர்ஸ் நாங்கள் கேட்குறதுக்கான காரணம், இன்றைக்கி ஆந்திர பிரதேசத்தில் ஒரு பெரிய ஈவெண்ட். அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, விசாக் அப்படிங்கிறதுல ஜி இனிமே கூகுளை குறிக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறார். ஒரு 8-10 மணி நேரத்துக்கு முன்னாடி விசாகு அதில் ஜி ஃபார் அந்த கூகுளுக்கு ஜியை போட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டேட்டா சென்டர், கூகுளுடைய டேட்டா சென்டர் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்தில் வரப்போகுது, விசாகில் வரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய தகவல். இவங்க பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவுமே செய்யலையா, பல கோடி ரூபாய் நாங்கள் இல்லோக்கு கொண்டு வந்திருக்கோம், இந்த நிறுவனம் அங்கே வரப்போகுது, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது, இதெல்லாம் இந்த ஆந்திர பிரதேச அரசியல்வாதிகள் செய்யவே இல்லையே. ரொம்ப கமுக்கமாக வேலையை செஞ்சுருக்காங்க. அப்படி கமுக்கமாக வேலையை செஞ்சு 88,000 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் 88,000 கோடி. இதை தாண்டி அடுத்ததாக இதுக்கான அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி கிட்ட போயிடும் போல். எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் கோடி ஒன்று வந்து பார்த்துக்கோங்களேன். அப்போ இந்த 88,000 கோடி ரூபாய்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, சார் இங்கே 15,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்கோம், எங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் என்னென்னா ஆந்திர பிரதேசத்தினுடைய சிஎம்மாக இருந்துக்கிட்டு பாருங்கள் 88,000 90,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, டேட்டா சென்டர் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னு கேட்டால், வந்துருச்சுங்க, கையெழுத்து போட்டாச்சுங்க, இந்த பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூஃப் காண்பிக்கிறாங்க. நாங்கள் என்னடா இழிச்ச வாயினுங்களாடா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். மாணவர்கள் மாணவிகள், நீங்களும் நிறைய கம்பெனியெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, ப்ரூஃபை தாங்கப்பா, நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. சரி கொண்டு வாங்க, இன்னும் டிலே வரும், 2 வருஷம் வரப்போகுது, 3 வருஷத்தில் வந்துடும், ஏதாவது ஒன்று. நீங்கள் எனக்கு வாக்குகள் ஓகே, நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளாக நாங்கள் விட்டுட்டோங்க. எங்களுக்கு தேவை, எங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துடும், ஒரு நிறுவனம் இங்கே வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, சரிதான். இந்த 4.5 வருடத்தில் எவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுக்குறீங்க, அது அஃபிஷியலாக கொடுத்துட வேண்டியதானே. இந்த வெள்ளை அறிக்கையில் அப்படி என்னதான் சிக்கல் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியலை. நானும் படங்களில் பார்த்துருக்கேன், உங்களுடைய அரசியல் படிக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு, இந்த வெள்ளை அறிக்கை எப்படி சாமி இருக்கும், இந்த வெள்ளை அறிக்கை காணிச்சாதான் என்ன. இப்போ நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அரசியல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள். தாவேக்கா வந்ததுலேருந்து சினிமா பைத்தியங்கள் கூட இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அரசியல் பைத்தியங்களாக மாறிடுச்சு. உங்கள் பாஷையில் நான் சொல்கிறேன், அவங்களெல்லாம் நீங்கள் தற்கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இது திருமாவளவன் அவர்களும் இதே தான், இது கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படி இப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அதே திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ நிறைய பேர் இன்றைக்கி ஷேர் பண்ணுறாங்க. அது பழைய வீடியோவா புதிய வீடியோவான்னு தெரில. விடுங்கப்பா, உட்காருங்கப்பா, வாங்கப்பா, அந்த சேரை விடுங்கப்பா, அந்த 10 பேர் உள்ள அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் கதறல் இருக்கு பாருங்க. பயங்கரமாக அரசியலாக்கி இருக்கீங்கப்பா. 1 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சி தொடங்கின தாவேக்கா விமர்சித்தவங்க, நான் 40 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உங்களாலேயே உங்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலையே, இதில் அடுத்தவன் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் ஆக்கப்படாத ஒரு கூட்டம் அப்படின்னே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே அரசியல் கவனிக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்.
பாஜக அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு கூட்டம் கூடியிருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்காக ஒரு கூட்டம் தனியாக வருது. இந்த பக்கமாக சீமான் அவர்களுக்கான ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. இப்போ விஜய் அவர்களுக்கான அடுத்த ஒரு பெரும் கூட்டம் வர தொடங்கியிருக்கு. இவங்க எல்லாரும் இப்போ அரசியல்வாதிகளாகிய இப்போ ஆளும் கட்சியான திமுகவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. எங்கள் மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? விசாகில் 88,000 கோடி ரூபாய்க்கு ஏதோ வந்துருச்சான். தயவு செஞ்சு அந்த 15,000 கோடி ஃபாக்ஸ்கானுக்கு என்ன ஆச்சு அதை மட்டுமாவது நம்ம கேட்போம். ஏன்னா டிஆர்பி ராஜா அவர்கள் வந்துருச்சுன்னு சொல்கிறார், எதிர்கட்சி தலைவர்கள் வரலன்னு சொல்கிறார். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு? எங்க ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் அந்த அதிகாரிக்கு தமிழ் தெரியாது, நம்ம சிஎம் அப்படிங்கிறவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, இவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கடைசி வர 15,000 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லவே மாட்டுக்காங்க. இதெல்லாம் வெறும் விளம்பர மாடலாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை தூக்கி நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஆப்வியஸ்லி இதெல்லாம் நம்ம கேட்கலன்னா எப்படி? இந்த ஒரு டாப்பிக்கை நான் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்தியாவினுடைய வளர்ச்சி இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. 6.6 அளவுக்கு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இந்தியாவை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஈவன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய டேரிஃப் அந்த யுத்தத்தால் கூட இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதுக்கான ப்ரூஃப் நான் எங்கே அனுப்பியிருக்கேன்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, வாட்ஸ்அப் சேனலில் அதில் நம்ம போட்டாச்சு. ஸோ இந்தியாவினுடைய வளர்ச்சி இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே இதே மாதிரி விளம்பர இல்லாட்டி சும்மா ஒரு அறிக்கை மட்டுமே இருக்கக்கூடிய எந்த அறிவிப்பும் எங்களுக்கு தேவையில்லை. அவன் டேட்டா சென்டரை கொண்டு வந்துட்டு ஆந்திர பிரதேசம், நீங்கள் அந்த நாயுடு அப்படிங்கிற பேரை ஜிடி நாயுடு மேம்பாலத்தை மட்டுமே ஃப்ளைஓவரை மட்டுமே ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. எங்களுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஆனால் எங்கள் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தேவையான வேலை வாய்ப்பும் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கேட்குறோம்யா. அவ்வளோதான்யா, இதுதான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எக்கேடு வேணாலும் கெட்டு போகிறோம்யா. இப்போ எங்களை மாதிரி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் ஓகே, கொஞ்சம் பேர் சோஷியல் மீடியாவில் வந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் உழைக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஐடியில் போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் எப்படியோ பொழைச்சிட்டோம். நல்லா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் எங்களுடைய இடம் என்ன? தமிழ்நாட்டில் இல்லாத வளமே இல்லை. தமிழ்நாட்டில் இல்லாத இயற்கை வளங்களாக இருக்கட்டும், இடமாக இருக்கட்டும், தேவையான டெக்னாலஜி, மூளை, இது எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? இந்த கேள்வியை தான் கேட்டிருக்கோம். சிம்பிளான கேள்வி. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுனால என்ன ஆகிரப்போகுது உங்களுக்கு? ஒரு அரசியல் அவ்வளோதானா? வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அரசியல் அஸ்தமனம் ஆயிருமா? அப்படிப்பட்ட அரசியல் நமக்கு தேவையா? இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.